மக்களே, இந்த வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வரப்போற படங்கள் என்னென்ன, எப்போ வரப்போகுதுன்னு இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் தனுஷ் அருண் மாதேஸ்வரனோட கேப்டன் மில்லர். இந்த படத்துக்கு தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஃபில்மா இருக்குமா. தனுஷ்க்கு இந்த படத்து மேல எவ்வளோ நம்பிக்கைனா, இந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போதே டைரக்டருக்கு இவரோட சொந்த கம்பெனியான ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன்ல அடுத்த படத்தை எடுக்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான படமா இருக்கலாம். அதே மாதிரி D50, இது தனுஷா டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ற ஒரு படம். இந்த படமும் ஒரு வடச்சென்னையை பேஸ் பண்ண படமா இருக்கும். இன்னும் ஒன்று, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் தனுஷ் டைரக்ஷன்ல பிரியா வாரியர், அனிகா சுரேந்திரன், பாவிஷ், மாதவ் தாமஸ் இன்னும் பலர் நடிக்கிறாங்க. தனுஷும் ஒரு கேமியோ பண்றாரு. இந்த வருஷம் தனுஷ்க்கு ஒரு முக்கியமான இயரா இருக்கும். நெக்ஸ்ட் அயலான். இந்த படம் பல தடைகளை தாண்டி இந்த இயர் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷனா வர இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ்கேக்கு லாஸ்டா வந்த மாவீரனும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம். அது ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து SK21. இந்த படம் ரங்கூன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல SK சாய் பல்லவி லீட் ரோல் பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. இதோட ஷூட்டிங் 75% முடிஞ்சுது. ஸோ இந்த இயரோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன். இந்த படம் ஜெய்பீம் எடுத்த TJ ஞானவேல் இயக்கத்தில் வருது. ஸ்கூலில் நடக்கிற பாலிடிக்ஸை பேசுகிற படமாக இருக்குமா. அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில்னு இன்னும் பலர் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அடுத்து கமல் சாரோட இந்தியன் 2 and 3. இந்த ரெண்டு படங்களும் இந்த இயரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்தியன் 2 தமிழ் நியூ இயருக்கும், இந்தியன் 3 தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். விக்ரம்க்கு அப்புறம் கமல் சாருக்கு வர படம் தான் இது. அண்ட் கல்கி 2898. இந்த படத்துல கமல் சார் வில்லனா பண்றாரு. பார்ட் 1 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். கீர்த்தி சுரேஷை வச்சு நடிகர் திலகம் எடுத்த நாகேஷ்வின் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் தி கோட். தளபதி நடிப்புல வெங்கட் பிரபு இயக்குற இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது ஒரு டைம் டிராவல் மூவி. 2 விஜய் டீஏஜினிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சின்ன வயசு விஜயா காமிக்க போறாங்க. இதுல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. வெங்கட் பிரபுவுக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன கஸ்டடி பெருசா போகலனாலும் மாநாடு ஹிட் அப்புறம் இவர் படங்களுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா இந்த படமும் டிஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த படம் விஜய் பர்த்டேக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்காம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அஜித் மகிழ் திருமேனியோட விடாமுயற்சி. இப்போ இந்த படத்தோட பாதி ஷூட்டிங் நடந்திருக்கு. இதுவரை இந்த பட அப்டேட்னு பார்த்தோன்னா, த்ரிஷா ஃபீமேல் லீடா பண்றாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வில்லனா பண்றாரு. இதோட ஸ்டோரி பத்தி கேள்விப்படும் போது 1 டேல நடக்கிற ஒரு கதையா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த படம் AKவோட பர்த்டே May 1 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் சூர்யாவோட கங்குவா. சிறுத்தை சிவாக்கும் சரி, சூர்யாக்கும் சரி இப்போ ஒரு ஹிட் கண்டிப்பா தேவை. அதை இந்த படம் கண்டிப்பா தரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுவரை ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ் அண்ட் கிளிப்ஸ் அப்படி. இது 2 பார்ட்டா இருக்குமா. பார்ட் 1 தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து விக்ரமோட தங்கலான். இந்தியன் லெவல்லையே இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ரஞ்சித்தோட இந்த அட்டம்ப்டுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் January 26 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இதை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதால இந்த படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கார்த்தி நலன் குமாரசாமியோட MGR. இந்த படத்துல ராஜ்கிரனும் ஒரு லீட் ரோல் பண்றாரு. அவர் ஒரு MGR ரசிகரா இந்த படத்துல வராராம். ஒரு தாத்தாக்கும் பேரனுக்குமான பாசத்தை பேசுற கதையா இந்த படம் இருக்குமா. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், சூரியோட விடுதலை பார்ட் 2. இந்த படமும் இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருக்காங்க. சம்மர்ல இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சூரியோட கொட்டுக்காளி. இந்த படம் கூழாங்கல் எடுத்த PS வினோத்ராஜ் இயக்கத்துல வர படம். இப்போ இந்த படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆகியிருக்கு. இந்த வருஷம் இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் டைரக்டர் ராமோட 7 கடல் 7 மலை. இதோட கிளிம்ஸ் இப்போ ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆனாலும் இன்னும் இது ரிலீஸ் ஆகல. காரணம், இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகியிருக்கு. நிவின் பாலி, சூரி, அஞ்சலி இதுல லீட் ரோல் பண்றாங்க. இந்த படமும் இந்த இயர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். இந்த இயர் ரிலீஸ் ஆக போற படங்களோட லிஸ்ட் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இதுல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.